பீகார் மாநிலத்தில் என்டிஏ கோலியேஷன், அதாவது பாரதிய ஜனதா நிதிஷ்குமாருடைய அந்த அணியிலே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நாளிதழ்கள் டெக்கன் கிரானிக்கல் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற செய்திகளில் இன்றைக்கு காலை அது மிகப்பெரிய செய்தியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த செய்தியில் மிக முக்கியமாக தேசிய அதாவது அலையன்ஸ், இந்த கூட்டணியில் பிஜேபி லேட் என்டிஏ அலையன்ஸ்லேருந்து முன்னாள் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் பசுபதி குமார் பராஸ் திங்கட்கிழமை அவர் தனது லோக் ஜன்சக்தி பார்ட்டிஸ் இலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார், அந்த கூட்டணியிலிருந்து என்கின்ற தகவல்களையும் நாம் இப்பொழுது உங்களுக்கு அறிய தந்திருக்கிறோம். அதே சமயம் அந்த கூட்டணியிலே ஹிந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா கட்சியினுடைய கோலியேஷனில் இருந்து கொண்டிருக்கூடிய யூனியன் மினிஸ்டர் ஜித்தன் ராம் மாஞ்சி அவரும் கூட மகிழ்ச்சியாக இல்லை. பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணியில் தமக்கான உரிய மரியாதைகள் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறியிருப்பதும், என்டிஏ கூட்டணி வரும் நாளில் இந்த வருடம் இறுதியிலே நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் பெரும் சிக்கலை சந்திக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. பராஸ் ராம் விலாஸ் பஸ்வானுடைய உடன் பிறந்த சகோதரர், அவருடைய மகன் சீராக் பஸ்வான். இவரிடத்திலே 5 எம்பிக்கள் இருப்பதையும் நாம் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். குறிப்பாக தனது சகோதரர் ராம் விலாஸ் பஸ்வான் ஒரு டெக்ளரேஷனில் மிக முக்கியமாக அவர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய இந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் போது இந்த முடிவை அவர் எடுத்திருப்பது தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், அவர் பராசினுடைய என்ன சொல்கிறார் என்பதை தற்போது பார்ப்போம். அவருடைய டிமாண்ட் என்ன, ஏன் அவர் வெளியேறினார்? அவருடைய டிமாண்ட் என்னென்னா, எனது சகோதரர் ராம்விலாஸ் பஸ்வானுக்கு பாரத ரத்னா பட்டத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்றும் அவர் இன்றைக்கு கூறியிருக்கிறார். நான் தொடர்ந்து என்டிஏ அலையன்ஸில் 2017 இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக எனக்கு அந்த கட்சியிலே பயணித்தாலும் ஒரு பெரிய தொடர்புகள் இல்லை என்று அவர் தனது மன வருத்தத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனால் தனது கட்சியினுடைய எம்பிக்கள் அனைவரும் அங்கிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருப்பது தற்போது உண்மையிலேயே என்டிஏ கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா நிதிஷ் அலையன்ஸுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். ஏனென்று சொன்னால், அதே நேரம் அவர் ஒரு குறிப்பிட்ட 38 மாவட்டங்களில் 22 மாவட்டங்களில் தொடர்ந்து பயணிக்கப் போவதாகவும், அங்கு தனது கட்சியினர் தலித் வாக்காளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதே சமயம் தலித் வாக்கு வங்கி பீகாரில் வலிமையானது. பீகாரில் பல வாக்காளர்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அங்கே முக்கியமாக தற்போது வக்ஃப் போர்டு பிரச்சனைகள், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நிதிஷ்குமார் ஒரு வலுவற்ற தலைவராக அங்கே இருக்கிறார். அவர் மீது நம்பிக்கைகள், ஆன்டி இன்கம்பன்சி இருப்பதினால் அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை முழுமையாக துடைத்தெறிந்துவிட்டு பாரதிய ஜனதா தனது கட்சியை நிலைநிறுத்துவதற்கு பெரும் போராட்டத்தை அங்கே நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையிலே கன்ஹையா குமார் போன்றவர்கள் கட்சியினுடைய முகமாக காங்கிரஸ் கட்சி அங்கே களப்பதிவுகளிலே களப்பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் மற்றும் இடதுசாரிகள் தலைமையிலே ஒரு அணி அநேகமாக அங்கே உருவாகும். இந்த சூழ்நிலையில் பராஸ் உடைய இந்த வெளியேற்றம் அல்லது அவர் கட்சியிலிருந்து வெளியேறியது உண்மையிலேயே நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தலாம். ஆர்எல்ஜேபி ஃபங்க்ஷன் மிக முக்கியமாக ஜேடியு சுப்ரீமோ அவருடைய குற்றச்சாட்டில் தலித்துகளுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் அவர் தனது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நாங்கள் 38 மாவட்டத்தில் 22 மாவட்டத்திலே பீகாரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு புதிய அரசாங்கம் பீகாருக்கு தேவை என்றும் அவர் சொல்லியிருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது
கூட்டணி ஆட்சியிலே நிதிஷ்குமாருக்கு எதிரான கருத்துக்களை, பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கருத்துக்களை அங்கே அவர் வைத்திருக்கிறார். சாதி வாக்குகள் அதிக முன்னெடுக்கக்கூடிய பீகாரில் குருமி சமூகம், முஸ்லிம்கள், தலித்துகள், யாதவர்கள், குஷ்வாகா, அதே போன்று நிறைய சமூகங்கள், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல சமூகங்கள், உயர் சாதியினர் 20% மேல் இருக்கிற பீகார் அரசியல் சாதி ரீதியாகவே மையப்படுத்தப்படுகிற நேரத்தில், அங்கேயும் பாரதிய ஜனதா தன் கால்களை வலுவாக ஊனியிருக்கிற நேரத்தில், தலித் முகமாக 5 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஃபராஸினுடைய இந்த வெளியேற்றம், அதாவது ரெசிக்னேஷன், அவருடைய அடுத்த கட்ட நகர்வு பாஜக நிதிஷ்குமாரை பெரும் பின்னடைவுக்கு உட்படுத்தி இருக்கும். ஏனென்று சொன்னால், அவருடைய அந்த பயண விவகாரங்களில் 16 மாவட்டங்களில் நிச்சயமாக 243 அசம்பிளி ஸ்டேட்டில் அவருடைய கட்சியை அவர் வலுப்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறார். ஆக அந்த வலுப்படுத்தல் என்பது மைனாரிட்டி வாக்குகளும், தலித் வாக்குகளும், ஓபிசி வாக்குகளும் நிதிஷ்குமார் பிஜேபிக்கு எதிராக விழுகிற பட்சத்தில் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று யூனியன் மினிஸ்டர் ஜித்தான் ராம் மாஞ்சி, அவர் ஒரு தலித் தலைவராக, மகா தலித்தாக அங்கே இருக்கிறார். அவருடைய இந்த மன வெறுப்பும் அவருடைய எதிர்குரல்களும் கூட தற்போது பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பீகாரில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. பராஸ் ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்லி தான் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். அவருடைய பட் திஸ் ரைட்டிங் ஹேஸ் பீன் ஆன் த வால் சின்ஸ் ஹி பிகேன். உண்மையிலேயே அவருடைய அடுத்த கட்டம் பயணம் யாரோடு இருக்க போகிறது என்பது பல கேள்விகளை இருக்கும். உண்மையிலேயே ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சியும் மனவெறுப்பில் இருக்கிறது. இவர்களெல்லாம் அடுத்த கூட்டணிக்காக ஒருவேளை தேஜஸ்வி யாதவை காங்கிரஸோடு இணைவார்களா? அப்படி இணைந்தால் ராகுல் காந்தியினுடைய எழுச்சிமிகு பேச்சுக்கள், கடைசி வரைக்கும் நாம் நமது கொள்கையை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போராட்டத்தை விடப்போவதில்லை என்றும், சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்தே வருகிறோம் என்று அவர்கள் கூறுவதும் பீகாரில் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் தற்போது பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தலித் வாக்கு வங்கியினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடிய பராஸ் அவருடைய இந்த பின்னடைவு, கட்சியிலிருந்து வெளியேற்றம் கட்சிக்கு ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். ஏற்கனவே வக்ஃப் விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவும் இப்படியெல்லாம் பல நிலைகளில் பார்க்கிறது. ஆனாலும் கூட மோடி அமித்ஷாவினுடைய திட்டங்கள் இவிஎம்மின் மூலமாக நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகள் மகாராஷ்டிராவில் வாக்காளர் பட்டியலில் பூத் கமிட்டியிலே அவர்கள் இறந்து போனவர்கள் 40 லட்சம் பேரை சேர்த்து தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் என்று புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இனி அடுத்து பீகாரில் என்ன குழப்பத்தை ஏற்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. 18 விழுக்காடு முஸ்லீம்கள் வாக்கு வங்கியும் 22 விழுக்காடு தலித் வாக்கு வங்கி, அநேகமாக 14% முதல் யாதவர்கள், அதே போன்று ஜாட்டுகள், குருமி என்பது நிதிஷுடைய ஜாதி, தாக்கூர்கள், உயர் சாதியினர், இப்படி பல முக ஜாதிகள், குஷ்வாகா, குஜார்கள், எல்லாருடைய ஒரு பேக்கேஜாக இருக்கும். சாதி அரசியலின் களமாக இருக்கக்கூடிய பீகாருடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஃபராஸினுடைய எதிர்கருத்துகள் தலித் வாக்குகளில் பிஜேபிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இந்த செய்தியினுடைய கருப்பொருள். இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கிற நேரத்தில் போக போக அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் வரலாம். அதை நாம் இப்போது யூகிக்க முடியாது என்பதே தற்போது பீகார் களத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவுபூர்வமான செய்தியாகும். நன்றி.